கடலூரில் ஆழ்கடலுக்கு சென்ற மீனவர்கள் போதிய அளவு மீன்கள் கிடைக்காததால் ஏமாற்றத்தோடு கரை திரும்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், போதிய அளவு மீன்கள் கிடைக்காதது ஏன், என்ன காரணம்னு சொல்றாங்க மீனவர்கள்? வங்கக்கடலில் மீன் இனப்பெருக்க காலத்து சமயத்தில் குறிப்பாக ஏப்ரல் 15 தொடங்கி ஜூன் 15 வரை 61 நாட்கள் இந்த இனப்பெருக்கம் காலம் என்பதால் தடை விதிக்கப்படும். இந்த காலகட்டம் முடிந்த பிறகு ஆழ்கடலில் செல்லும் மீனவர்களுக்கு நிச்சயமாக மீன் கிடைக்கும், அதிக அளவு மீன் கிடைக்கும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாகத்தான் இருக்கும். காரணம், 2 மாதமாக மீன் பிடிக்க செல்லாமல் இருந்து திடீரென ஆழ்கடலுக்கு சென்றால் அதிக அளவு மீன் வரும் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதனால் மீனவர்களும் இந்த தடை காலத்தில் மீன் பிடிக்க செல்ல மாட்டார்கள். அந்த கடற்கரை ஒட்டி உள்ள பகுதியில் மட்டும் ஃபைபர் படகு சென்று மீன் பிடிக்கும். ஆனால் இந்த ஆண்டு எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு பெரிய அளவு மீன் கிடைக்கவில்லை என்பது மீனவர்களின் ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2000ஆம் ஆண்டிலிருந்து இந்த மீன்பிடி தடைக்காலம் இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் மீன்பிடி தடைக்காலம் முடிந்த பிறகு கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு அதிக அளவு மீன் கிடைக்கும். ஆனால் இந்த ஆண்டு அதுபோல் மீன் கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. கடந்த 15 நாட்களுக்கு முன்பு கடலுக்கு சென்ற மீனவர்கள் இன்று 10 to 20 படகு வந்தது. குறிப்பாக 50 டன் அளவுக்கு மட்டுமே மீன் வந்திருக்கிறது. குறிப்பாக வெளி மாநிலத்திலிருந்து அதிக அளவு இதுபோல ஆழ்கடல் மீனவர்களை வந்து அதிக அளவு மீன் வாங்கி செல்வார்கள். பெரிய மீன் வராத காரணத்தினால் சின்ன மீன் மட்டுமே வந்திருக்கிறது. இது உள்ளூர் வியாபாரத்துக்கு மட்டுமே ஆகும், வெளியூர் ஏற்றுமதி செய்ய முடியாது என்ற ஒரு தகவலை மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்றால் பல்வேறு விதமான சூழல் மாற்றம் இருக்கிறது என்பது ஒரு தகவலாக இருக்கிறது. அதே சமயத்தில் கடலில் வந்து பெரிய அளவு மீன் கிடைக்காது என்ன என்று ஆய்வு செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம், இதுபோல் இறால் கூட வந்திருக்கிறது. இது வந்து 1100 ரூபாய் குறைந்த அளவு இறால் வந்த காரணத்தால் விலை அதிகமாக இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதே போல் கடல் விரால், இந்த கடல் விரால் வந்து ஒரு சில சமயத்தில் அதிகமாக வந்தால் விலை குறைவாக இருக்கும். தற்போது 500 ரூபாய் மட்டுமே விலை போவதாக சொல்கிறார்கள். அதே போல் வஞ்சரம் மீன், வவ்வால், இப்படி பல்வேறு வகையான மீன்கள் வந்திருந்தாலும் அதிக அளவு ஏற்றுமதிக்கு வராத மீன் காரணத்தால் குறைந்த அளவு சிறிய வகை மீன் மட்டுமே வந்திருக்கிறது. இது உள்ளூர் வியாபாரத்துக்கு மட்டுமே செல்கிறது. கனவா 200 ரூபாய், நெத்திலி 200 ரூபாய், வஞ்சரம் வந்து 900 ரூபாய், இதுபோல் கடல் விரால் வந்து 500 ரூபாய், பெரிய இறால் 1100 ரூபாய், சின்ன இறால் 200 ரூபாய், நண்டு குறைவாகத்தான் இருக்கிறது. இப்படி பல்வேறு வகை மீன்கள் வந்தாலும் ஏற்றுமதிக்கான மீன் வரவில்லை என்பதுதான் மீனவர்களின் பெரிய வேதனையாக இருக்கிறது. காரணம், அதிக அளவு கடலில் மீன் கிடைக்காத காரணத்தால் இந்த பிரச்சனை என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம், அதிகாலை 3 மணியிலிருந்து மீன் அதிக அளவு வந்திருந்தாலும் ஏற்றுமதிக்கான மீன் இல்லாத காரணத்தால் உள்ளூர் வியாபாரம் மட்டுமே இருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டுமே இதுபோல் பெரிய அளவு மீன் வந்திருக்கிறது. இந்த மீன் பார்த்தோம் என்றால் 900 ரூபாய் கிலோ, வந்து 900 ரூபாய் வஞ்சிர மீன். இதுபோல் ஒரு சில மீன்கள் மட்டுமே வந்திருப்பதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். இதுபோல் இந்த தடைகாலம் முடிந்து கடலுக்கு சென்றால் அதிக மீன் வரும், இதனால் விலை குறையும் என்று எதிர்பார்த்த பொதுமக்களுக்கும் தற்போது ஏமாற்றம் வந்தால் மிஞ்சிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீதர்.